தாராள பிரபு. தாராள பிரபு. தாராள பிரபு. அது வேணாமா? அந்த ரோகிணி குட்டி மனசுல நிஜமாவே இந்த கௌதம் இருக்கானா? இவனை உண்மையிலேயே அந்த குட்டி காதலிச்சாளா? இப்போ இவனை வேணான்னு ஒதுக்கிறதுக்கு காரணம் அவ அண்ணனா இல்ல அவளுக்கே பிடிக்கலையா? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும் கண்ணு. இதுக்கு மேலயும் நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது. ரோஹிணிய பார்த்து அவ மனசுல என்ன இருக்குன்னு ஓப்பனா கேட்டுற வேண்டியதான். வா ரோஹிணி. என்ன அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க. என் ரூம்ல ரேவதி குளிச்சிட்டு இருக்கா. ரொம்ப நேரம் ஆச்சு. கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்க ரூம்ல நான் குளிச்சுக்கவா? பரவாயில்ல ரோஹிணி, நீ ஏன் கூடலாம் பேசுறியே? அண்ணி ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன, இப்பெல்லாம் நீ என் கூட பேசுறதே இல்லையே, என்னையே அவாய்ட் பண்ற ரோஹிணி? அண்ணி உங்களுக்கே எல்லாமே தெரியும். நான் அதிகம் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு என் குடும்பத்தை விட என் காதல் ஒன்னும் பெருசில்ல. நான் கௌதமோடு சேர்ந்து வாழ்ந்தா சந்தோஷமா தான் இருப்பேன். ஆனா பெரிய அண்ணனும் பெரிய அண்ணியும் எனக்கு நிச்சயம் பண்ணிருக்க மாப்பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம குடும்பமே சந்தோஷமா இருக்கும். எனக்கு அது போதும் அண்ணி. உள்ளத்துல ஒண்ணு இருக்கும், உதட்டுல ஒண்ணு வரும்னு சொல்லுவாங்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டா தான் இருக்கு. அப்படியெல்லாம் இல்ல அண்ணி. அப்படியா? நான் கேக்குறதுக்கு உன் மனச தொட்டு மனசாட்சியோட உண்மையா பதில் சொல்லு. உன் மனசுல உண்மையிலே கௌதம் இல்லையா? சொல்லு ரோஹிணி, உன் மனசுல ஒரு புள்ளி அளவு கூட கௌதமோட நினைப்பு இல்லையா? அவனை மனசார நேசிச்ச அந்த காதல் இல்லையா? அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டியே, அந்த ஆசை கொஞ்சம் கூட போனக்குள்ள இல்லையா? நான் குளிக்க போறேன் அண்ணி. இரு ரோஹிணி, நீ குளிக்க போறதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே கௌதம தலை முழுகிட்டியான்னு சொல்லிட்டு போ. ஆமா அண்ணி, நான் உண்மையாவே கௌதம தலை முழுகிட்டேன். இப்போ கௌதம் என் மனசுல இல்லவே இல்லை. போதுமா அண்ணி? சாரி கௌதம், நான் உங்களை லவ் பண்ணதும் உண்மைதான். உங்களை நான் இப்பவும் லவ் பண்ணிட்டு இருக்கிறதும் உண்மைதான். ஆனா என்னால என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு வந்து உங்க கூட வாழவே முடியாது. சாரி ரோஹிணி, தப்பா எடுத்துக்காத. டோரை தாப்பா போடாம மறந்துட்டு நீ பாட்டுக்கு குளிக்க ஆரம்பிச்சிட்ட. கதவை தாப்பா போட்டுட்டு குளி. சொல்ல மறந்துட்டேன் பாரு, நீ கௌதம நினைச்சு அழுதத நான் பார்க்கவே இல்ல. ரோஹிணி, உன் மனசுக்குள்ள இப்பவும் கௌதம் தான் இருக்கா. இது போதும். உன்னையும் கௌதமையும் ஒண்ணு சேர்த்து வச்சு அந்த ஆதிரையையும் பிரபுவையும் நான் பிரிச்சு காட்டுறேன். ஆதிரை. என்னங்க? சாரி ஆதிரை. ஆதிரை, நான் கேட்டது காதுல விழலையா உனக்கு? என்ன கேட்டீங்க? இல்ல, சாரி கேட்டேன். ஆதிரை, என்ன மன்னிக்க மாட்டியா?
எதுக்கு இப்ப இவ்வளவு சீன் போடுற? சரி, இப்ப நான் என்ன பண்ண நீ என்ன மன்னிப்ப?